Good evening. Class 10 CBSE Maxல ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் ஆல்ரெடி 6 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோவில் நான் இன்ட்ரொடக்ஷன்லாம் சொல்லியிருப்பேன், அதோட ஃபார்முலாஸ்லாம் மொத்தத்தையுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் தெளிவாக பார்த்துங்க. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். A chord of circle radius 12 cm. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டரு. அதில் ஒரு கார்டு அப்படின்னாலே என்ன அர்த்தம், சர்க்கம்பரன்ஸில் 2 பாயிண்ட்டு அதை ஜாயின் கரெக்டாக சென்டரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இதோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டரு. சரியா? ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்மெண்ட். இந்த ரீஜன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இது கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏரியா ஆஃப் செக்டார்னா இது ஃபுல்லாவா, இதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி, இதோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா அப்படின்னும் போது டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயரா. டீட்டா வந்து 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பை 22/7 இன்ட்டு ஆர் 12 இன்ட்டு 12. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம்னா வரும் பாருங்க. 12 1s are 12 4s are 36 4 1s are 4 3 அதான் 12 1s are 12 3s are 36. சரியா? 3 1s are 3. அப்போ 12 3s are, அப்போ இந்த 3 வந்து இங்கே வந்து நான் இருக்கோம். 3 1s are 3 4s are 12 4 12s are 48. கரெக்டா? 48 3.14 into 48 கரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்க. 8 4s are 32 8 1s are 8 9 10 11 வந்திருக்கும். 3 8s are 24 plus 1 25 வரும். 4 4s are 16 1 4 1s are 4 5 4 3s are 12. ஸோ 2 7 10 5 1 2 decimals. ஸோ 150.72. ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் வந்து 150.72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ ஹைட்டெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிளை பாதியாக எடுத்துக்கிறேன். அப்போ மொத்தம் 120னா இந்த ஆங்கிள் 60 டிகிரி ஆகிடும். ஸோ இதோ இந்த பார்ட்டு. சரியா? ஸோ இதுனா எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருப்போது. ஆங்கிள் 60 டிகிரி, ஹைப்போட்டனஸ் வந்து 12. ஸோ இந்த பேஸு இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சைன் டீட்டா எடுக்கிறேன். சைன் 60 டிகிரி அப்படின்னும் போது இதை வந்து நான் பேஸ் பின்னு எடுத்துக்கிறேன், இதை ஹெச்னு எடுத்துக்கிறேன். சைன் 60 டிகிரினா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸா பி பை ஹெச். பி பை ஹைப்போட்டனஸ் வந்து எவ்வளோ, 12. சரியா? சைன் 60 √3/2ன்னு வரும். √3/2 இந்த 12 இந்த சைடு வந்துடும், ஈக்குவல் டு பின்னு வரும். 6 1s 2 1s are 2 6 are 12. பி வந்து 6√3. அது வந்து இந்த பாதி ட்ரையாங்கிளுக்கு தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபுல் பேஸ் வேணும்னும் போது இன்டூ 2. அப்போ டோட்டல் பேஸ் கேபிட்டல் பின்னு கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்போ 2 இன்ட்டு பண்ணினா 12√3. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னா ஹைட்டு தேவையா. ஹைட்டுக்கு காஸ் எடுத்துக்கிறேன். காஸ் 60 டிகிரின்னும் போது காஸ் 60 டிகிரி எவ்வளோ வரப்போகுது, அட்ஜசன்ட் சைடு ஹெச் பை ஹைப்போட்டனஸ் h/12. காஸ் 60 டிகிரி வந்து எவ்வளோ வரும்னா 1/2ன்னு வரும். 1/2 இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஸோ 2 1s are 2 6 are x. ஹெச்சோட வேல்யூ வந்து 6. சரி, ஹெச்சோட வேல்யூ வந்து 6ன்னு வந்துச்சா. நெக்ஸ்ட்டு ஸோ ஏரியா கண்டுபிடிச்சலாம். ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து எவ்வளோ 12√3 இன்ட்டு 6 அவ்வளோதான். அப்போ 2 1s are 2 6 are 6 6 are 36 36 இன்ட்டு 1.73. அப்போனா வரும் பாருங்க, மல்டிபிள் பண்ணுங்க. 1.73 இன்ட்டு 36 6 3s are 18 6 7s are 42 43 6 1s are 6 plus 4 10 3 3s are 9 3 7s are 21 2 3 1s are 3 4 5. அப்போ 8 9 10 11 12 12 1 வந்து 2 6. ஸோ 62.28. நம்மளுக்கு நான் தேவை இந்த இதான் தேவை, ஏரியா ஆஃப் minor
segment. Yes, area of minor segment அப்படின்னா area of sector minus area of triangle. அப்பனா வரப்போகுது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணு. 150.72 மைனஸ் 62.28 மைனஸ் பண்ணலாமா? 150.72 62.28 இதை கேன்சல் பண்ணினா 6 12 12ல் 8 போச்சுன்னா 4 6ல் 2 போச்சுன்னா 4 பாயிண்ட்டு போவாதில் இது 4ன்னு போட்டுக்கோ. 10ன்னு போட்டிங்கன்னா 8. இப்போ 14 தான் இருக்குது, அப்போ 8 வரும். 88.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியானும் போது. ஸோ ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட் கேட்டுக்கிறாங்களா, ஏரியா ஆஃப் செக்மெண்ட்னும் போது 88.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஆர்ஸ் இஸ் டைட் டு எ பெக். ஸோ இந்த பாயிண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. சரியா? அட் ஒன் கார்னர் ஆஃப் த ஸ்கொயர் ஷேப்டு கிராஸ் ஃபீல்ட் ஆஃப் சைட் 15 மீட்டர். ஸோ 15 மீட்டரு இது. அதில் பை மீன்ஸ் ஆஃப் 5 மீட்டர் ரோப். இந்த ரோப்போட லென்த் வந்து 5 மீட்டர். சரியா? ஸோ 5 மீட்டர் லாங் ரோப்பு. ஃபைன் த ஏரியா. இதில் இன்னும் கொஸ்டின் இருக்கும், இருங்க. இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் த ஏரியா ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஃபீல்ட் இன் விச் ஆர்ஸ் கேன் கிரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கயிறில் இந்த ஆர்ஸ் கட்டி வச்சிருக்காங்க, இது எவ்வளோ தூரம் புல்ல சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற ரீஜன்லாம் சாப்பிட்டே வரும், அப்படியே இந்த ரீஜன்லாம். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் அதால் சாப்பிட முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இதுனா ஷேப் மாதிரி இருக்குது, செக்டார் தான். அப்படி இல்லைன்னா குவாட்ரண்ட்னு எடுத்துக்கலாம், செக்டார்னு எடுத்துக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் செக்டார்னே நான் போட்டுக்கிறேன். ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னும் போது டீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயரா. ஸோ இது ஸ்கொயர்ன்றதால இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ ஸ்கொயர்ன்றதால இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ 90 பை 360 இன்டூ பை வந்து 22/7. ஆர் வந்து எவ்வளோ, ரோப் வந்து 5. அப்போ 5 × 5ன்னு போட்டுக்கிறேன். இதையுமே கேன்சல் பண்ணிக்கிறேன். 9 கேன்சல் பண்ணிக்கிறேன். 9 1s are 9 4s are 36. ஸோ 9 4s are 36. இதை வந்து என்ன பண்ணலாம், 3.14ன்னு போட்டுக்கிறேன். 5 5s are 25ன்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை இந்த 4 மட்டும் இப்படி இருக்கு போகுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிட்டு டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ இல்லைன்னா 3.14 மல்டிபிள் பண்ணுறேன். 25 5 4s are 20, 5 1s are 5 6 7, 5 3s are 15. அதே மாதிரி இங்கே 4 2s are 8, 2 1s are 2, 2 3s are 6. சரியா? 0 7 2s are 14 15 1 1 5 plus 8 7 8 50 78.50 divided by 4 இருக்கும். 78.50 divided by 4 பண்ணனா நான் வர பாருங்க. 78.50 divided by 4. 4 1s are 4, remaining 3 8, 4 9s are 36, remaining 2.5, 4 6 are 24. இந்த பாயிண்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோ. 4 6 are 24, 1 0, 4 2s are 8, remaining 2 0, 4 5s are 20. சரியா? 96.65. அப்போ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு எவ்வளோனா 19.65 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, the increasing in grazing area if the rope were 10 meter long. போன முறை 5 மீட்டர் இருந்துச்சா, இப்போ கயிறு என்ன பண்ணுறாங்க, பெரிய கயிறாக போட்டுக்கிறாங்க. பெரிய கயிறுனா 10 மீட்டர் கயிறு. சரியா? 10 மீட்டர் கயிறு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நிறைய இடத்த இது வரைக்கும் சாப்பிட முடியும். அதால் வேறு கலரில் பண்ணுறேன் பாரு. ஸோ அப்போ 10 மீட்டர்னா இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே வரைக்கும். சரியா? இப்போ இது எக்ஸ்ட்ராவாக இந்த ரீஜனாக சாப்பிட முடியும், இந்த க்ரீன் கலர் ரீஜனும். ஸோ இன்க்ரீஸிங் இன் கிரேசிங் ஏரியா. ஸோ எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு. அப்போ அதே ஃபார்முலால ஆரை மட்டும் என்ன பண்ணிக்கணும், 10ன்னு போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் பாரு. ஸோ டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் தான். அப்போ டீட்டா வந்து அதே தான் 90/360 இன்ட்டு பை வந்து 22/7 இல்லை 3.14 எடுத்துக்கோ. 3.14 10 ஸ்கொயரா, ஆர் வந்து 10 10 × 10 100. அப்போ இதையும் கேன்சல் பண்ணினா 9 1s are 9 4s are 36. இது நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணினா 314 divided by 4. ஸோ அதை பண்ண பார்க்கலாம். 314 divided by 4. 4 8s are 32, 4 7s are 28, 28 19 30 31 3 4, 4 8s are 32, 2.0 வச்சுன்னா
4 5s are 20, 78.5. So 78.5. இப்போ நம்மளுக்கு 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ இதில் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் இன் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீசிங் இன் ஏரியா அப்படின்னும் போது என்ன பண்ணோம், இது இங்கே பாருங்கள் 19.625 தான் இருந்துச்சு, இது 78.5 வந்திருக்கு. அப்போ இன்க்ரீசிங் இன் ஏரியா அப்படின்னும் போது ரெண்டு ஏரியாவையும் மைனஸ் பண்ணி போட்டு போகிறேன். 78.5 மைனஸ் 19.625 மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 98.5 19.625 எதுவும் இல்லைன்னா 0 0 போட்டுக்கோ. இது 4 ஆகிடும், இது 9 10 5 7, இதுமே 7 ஆகிடும். அப்போ 8 பாயிண்ட்டு, இது 6 8 5 58.875 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த 5 மீட்டரு ஏற்றந்தால எவ்வளோ ஏரியா எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ருக்கு அந்த குதிரை? 58.875 மீட்டர் ஸ்கொயர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அங்கே வந்து மீட்டர்னு கொடுத்ததால மீட்டர்னே தான் இருக்கும். சரியா? ஸோ 58.875 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி முடிச்சோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a brooch is made with silver wire in the form of circle diameter. So இந்த diameter வந்து 35. So diameter வந்து 35 mm கொடுத்துருக்காங்க. The wire is also used for making 5 diameters. So இது மாதிரி 1 2 3 4 5. So இது 1 ஸ்டார்ட் ஆகும். ஓகே சரியா? 5 ஒயரை நடுவில் இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ which divides the circle 10 equal sector as shown in the figure. Find the total length of silver wire required. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நினச்சிக்கோ, அந்த ஒயரை அப்படியே ஒரு சுற்றி வந்து வைக்கணும். கரெக்டாக? அதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸு. அப்போ டோட்டல் லென்த் அப்படின்னும் போது டோட்டல் லென்த் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அப்புறமா 5 டயாமீட்டரு, இதோ 5 ஒயர் இருப்பார், 1 2 3 4 5 5 ஒயர். ஸோ 5 டயாமீட்டர். சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 × 22/7 ஆரோட வேல்யூ வந்து 35/2. சரியா? டயாமீட்டர் 35னா ரேடியஸ் வந்து அதில் பாதி 35/2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 5 × டயாமீட்டர் வந்து 35. ஸோ ஈஸியாக முடியுது பாரு. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோ. 22/7 3.14 சொல்லிக்கலாமா? 3.14 × 35 ப்ளஸ் 5 × 35. என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் பண்ணியிருந்தேன்னா டைம் ஆகும். ரெண்டுதுலேயே 35 காமனாக எடுத்துக்கிறேன். 35 காமனாக எடுத்துட்டேன்னா 3.14 + 5ன்னு வரும். அதை கடைசியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன வரும், 8.14 வரும். 3 + 5 8. 35 × 8.14. ஸோ அதான் வந்து டோட்டல் லென்த். இங்கே மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 8.14 × 35. மல்டிபிள்லாம் நீ ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக பண்ண கற்றுக்கணும். எக்ஸாமெல்லாம் எல்லாம் டைம் பத்தாது. உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், மெத்தட்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ பொறுமையாக 2 1s are 2 அப்படிலாம் பண்ணியிருந்தேன்னா கடைசி நேரத்தில் அந்த கேஸ் ஸ்டடிலாம் போகிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது. கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், ஆன்சர் தெரியும், ஆனால் டைம் பத்தாது. மேக்ஸில் டைம் பத்தாது. நீ கேல்குலேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணும். 4 5s are 20, 5 1s are 5 6 7, 5 8s are 40, 3 4s are 12, 1 3 1s are 3 4, 3 8s are 24. அப்போ ஆட் பண்ணோன்னா 9 4 8 2 2 டெசிமலா 284.2. அப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சரு 284.90 mm. 8 4 + 4 4 8. சரியா? 284.90 mmல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேணும்னா நீ ரவுண்ட் பண்ணினா 285, இல்லை நீ வந்ததை அப்படியே போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே நேரத்தில் நீ கரெக்டாக போட்டிருக்கியா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிடும்னா, இப்போ புக்கில் 285 கொடுத்துருப்பாங்க, உனக்கு இதான் வருதுன்னா அப்படியே போடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட் வேரியேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த டெசிமலில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி நீ கவலையப்படாத, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் ஈச் ப்ரோச். ஏரியா ஆஃப் செக்டார்னா ஃபார்முலா ஒரு பார்ட் மட்டும் கண்டுபிடிக்கணுமா? இதோட ஆங்கிள் தரல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மொத்தம் 10 பிரிச்சிட்டாங்க. 10 பிரிச்சிட்டாங்கன்னா ஒன்றுத்தோட ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்க போகுது, மொத்தம் 360 / 10 பண்ணால் 36.
சரியா? டீட்டா பை 360 ஒரு முறை ஃபார்முலா எழுதியது ஆன்சரே தப்பாக இருந்தாலும் ஃபார்முலாக்கான மார்க் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்குன்ட்டு நீ ஃபார்முலா எழுதாம ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுனா தப்பாச்சுன்னா எந்த மார்க்குமே கிடையாது, ஃபார்முலா மார்க்கும் கிடையாது. அதோட நீ ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு தப்பா போடினா கூட ஃபார்முலா மார்க் வந்துடும். டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயரா, அப்போ டீட்டா வந்து 36 டிவைடட் பை 360, பை வந்து 22/7, ஆர் வந்து எவ்வளோ 35/2ன்னு எடுத்துக்கோ. 35/2 ஸ்கொயரில் அதை 2 முறை போட்டுக்கோ. அப்போனா ஆகும் பாரு, 1 சார் 10 சார்னு வரும். இப்போ 5 2s are 10, 5 7s are 35. இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 1s are 2 11 சார். அப்போனா மட்டும் தான் இருக்கு 11 × 35/2. 11 × 35 பண்ணனா நான் வரப்போகுது 35 11 35 5 8 385. 385/2ன்னு வரும். 385 டிவைடட் பை 2. அப்போ 385 டிவைடட் பை 2 பண்ணினா 2 1s are 2, ரிமைனிங் 1 8, 2 9s are 18, 2 9s are 80, 2 9s are தானே 18, 2 9s are 18, 0 5 வந்துச்சுன்னா இங்கே பாருங்க, இந்த ஒரு 2 வந்து நம்ம இன்னும் யூஸே பண்ணல. அந்த 2வும் இந்த 2 2 2 இருக்குது. அப்போ என்ன வந்திருக்கும், 2 2s are 4 தான் வந்திருக்கும். அதுதான் பொறுமையாக கேல்குலேஷனை தெளிவாக பண்ணேன். அப்போ 385 டிவைடட் பை 4ன்னு வரும். 385 டிவைடட் பை 4 பண்ணனா ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிவிடு. 385 டிவைடட் பை 4 பண்ணனா 4 8s are 32வா, 4 9s are 36 யூஸ் பண்ணலாம். 4 9s are 36, 4 9s are 36, ரிமைனிங் 2 5, 4 6 are 24, 1 பாயிண்ட் வச்சு 0 போட்டினா 4 2s are 8, ரிமைனிங் 2 0 பண்ணினா 5 வரும். 96.25 வந்துடும். 96.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார், ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னும் போது 96.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ அம்பர்லா ஆஸ் 8 ரிப்ஸ். ஸோ 8 ரிப்ஸ்னா 1 2 3 4 5 6 7 8 8 ரிப்ஸ் விச் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்டு அசியூமிங் த அம்பர்லா டு பி ஃபிளாட் சர்க்குலர் ஆஃப் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தி ஏரியா பிட்வீன் த 2 கன்சிக்யூட்டிவ் ரிப்ஸ். ஸோ ஏரியா பிட்வீன் த 2 கன்சிக்யூட்டிவ் ரிப்ஸ். ஸோ ஏரியா இது செக்டார் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ ஏரியா வந்து செக்டார் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏரியா ஆஃப் செக்டார், ஏரியா ஆஃப் செக்டார், ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னா டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இதுலேருந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் வரும் எப்படி இருந்தாலும். இப்போ டீட்டா வந்து தரலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 360யா, டோட்டல் டிகிரி வந்து 360. அது எத்தனையா பிரிச்சிருக்காங்க, 8ஆ பிரிச்சிருக்காங்க. அப்போ 8 4 டேபிள்ஸில் வரும் பாரு. 4 2s are 8, 4 9s are 36, 2 45s are 90. அப்போ டீட்டாவும் வந்து 45 தான். ஈஸியாக முடிஞ்சிச்சு பாரு. அப்போ டீட்டா வந்து 45 டிவைட் பை 360 இன்ட்டு பை வந்து 22/7. ரேடியஸும் எவ்வளோ தான், 45 இன்ட்டு 45. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாரு. எதனா கேன்சல் ஆகுமா? 45 8 சார் எவ்வளோ, 8 5s are 40, 4 8s are 32 plus 4 36. Very good. 45 8s are 8 சாரா. இப்போ 360 அது. இப்போ நெக்ஸ்ட் 45 8 சாரா. இதுமே 2 4s are 2 11s are. வேற எதனா கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா புக்கில் அப்படியே தான் விட்டுட்டு இருப்பாங்க. 45 இன்ட்டு 45 எவ்வளோ வரும் சொல்லி பார்க்கலாம். 45 இன்ட்டு 45, 5 5s are 25, 5 4s are 20 plus 2 22, 5 4s are 20, 0 2, 4 4s are 16, 17 18, 5 2 10 1 2. சரியா? இன்ட்டுனா பண்ணோம், 11 வேற இருக்கு. இன்ட்டு 11ஆ, இது 11 அப்படியே தான் வரப்போகுது. நான் என்ன பண்ணி போகிறேன், 2025 அப்படியே போட்டேன்னா 5 7 2 2 2 22275. கரெக்டா? 22275 டிவைடட் பை 7 4s are 28. ஸோ புக் ஆன்சர் இப்படியே தான் விட்டுட்டு இருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீ வேணும்னா டைம் இருந்துச்சு அப்படின்னும் போது டிவைட் பண்ணி, எக்ஸாமில் எப்பவுமே டிவைட் பண்ணி போடப்பாரு. ஃபைனல் ஆன்சர் டிவைட் பண்ணியே போட்டுக்கோ. 795.53 இதை டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. சரியா? வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ கார் has 2 வைப்பர்
which do not overlap. மழை வரும்போது கார்ல என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்ல இப்படியே இப்படி அந்த எல்லா இது மாதிரி ஒன்று இருக்குமா, 2 டிவைஸ் 2 இருக்கும், இந்த சைடு போயிட்டு இந்த சைடு இப்படியே இப்படியே போயிட்டு வந்து இருக்கும். கரெக்டா? அதான் ஒரு நேரத்துல பஸ்ல எல்லாமே ஒண்ணு கூட வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா இப்படி போயிட்டு எல்லா டிவைஸ்க்குமே போட்டுருவாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட முடியும். ஸோ அது பேர் தான் வைப்பர். 2 வைப்பர் இருக்கு கார்ல. சரியா? ஸோ ஓவர்லாப் ஆகாது. ஸோ அப்போ அது 2 ஓவர்லாப் ஆகலை. the length of the blade வந்து 25 சென்டிமீட்டர். சரியா? 25 சென்டிமீட்டர். ஸ்வீப்பிங் த்ரூ தன் ஆங்கிள் தீட்டா வந்து 115. நல்லா ஒய்டரா போகும். சரியா? இப்படி இது வரைக்கும் வந்தால் 90 டிகிரி, அதுக்கும் மேலே தான் 115 டிகிரி வரைக்கும் போகுது. சரியா? ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கிளீன்டு. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஏரியா ஆஃப் செக்டார் தான் எல்லாமே பாரு. ஒன்று வந்து குதிரை சாப்பிடுச்சு, அதுக்கும் ஏரியா ஆஃப் த செக்டாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த கார் வைப்பர் ஏரியா ஆஃப் த செக்டாரு, கம்பல் அந்த ப்ரோச்சு எல்லாத்துக்குமே அந்த கீழே இது மாதிரி ஷேப் வந்தாலே ஏரியா ஆஃப் த செக்டார் அப்படின்றத ஞாபகம். ஃபார்ம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரேடியஸும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த லென்த்து தான் வந்து ரேடியஸாக ஆக்ட் ஆக போகுது. ஃபார்முலா வந்து டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயரு. டீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 115 டிவைடட் பை 360. பை வந்து 22/7. ஆர் வந்து எவ்வளோ, 25 இன்ட்டு 25. சரியா? இன்ட்டு 2 கூட பண்ணிக்கிறான், ஏன்னா 2 வைப்பர் இருக்குதுல்ல, அதனால் இன்ட்டு 2 இங்கே நான் பண்ணிக்கிறேன். 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? எது கேன்சல் ஆகும் பாரு. 5 5s are 25, 5 7s are 35, 1 5 2s are 10ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 72ன்னு இருக்கா, 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். 2 1s are 2 3s are 6, 2 3s are 6 1 2 6 are 12, 36ன்னு வந்துச்சா. இதுவுமே 2 11s are பண்ணிடுறேன். 2 1 2 18s are 2 1s are 2 8s are 16 18. வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியும்? 115 into 11 into 5 55 into 25 divided by 18 into 7. இதில் வேறு எதனா கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா, இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது பாருங்கள். 18 into 7 18 into மேலே இதெல்லாம் பண்ணிடலாம். இல்லை இது ரெண்டுத்தையும் 25 divided by 7 பண்ணி பார்க்கலாம். என்ன வர பாரு, 7 4s are 28 ஆகிடும். அப்போ 7 3s are தான், 7 3s are 21, 4.0 வச்சுன்னா 7 5s are 35, remaining 5 0, 7 7s are 49. இப்போ இது மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணனா வர பாருங்க, 7 divided by 25 3.57 வந்துச்சா. அதே மாதிரி வேற ஏதாவது மல்டிபிள் பண்ணலாம். 115 18 பண்ணிடுறேன். 18 5s are 18 6 ஆர் பண்ண பார்க்கலாம். 6 8s are 48, 108 வரும். 6 are 108, 108ல என்ன வரும், 7 வருமா, 15 7 பாயிண்ட் வச்சு 0. நெக்ஸ்ட் 70. 18 டேபிள்ஸ் எப்போ 70 வரும், 4 டைம்ஸ் பண்ணு. 4 8s are 32, 4 1s are 4, 72 ஆகிடும். அப்போ 18 3s are தான், 3 8s are 24, 3 1s are 3 4, 3 1s are 3, 3 plus 2 5 54. 54 18 3s are 54. அப்போ 54னா என்ன வரப்போகுது, 70ல 54 போச்சுன்னா எவ்வளோ வரும், 6 1, 10ல 4 போச்சுன்னா 6 1, 0 போட்டுக்கலாம்ல. 160. 160னா 18 6 are 18 6 are 18 6 are தான் வரும். 6 8s are 48, 108 18 8s are பண்ணலாம். 18 8s are பண்ணா 18 8s are 8 8s are 64, 8 1s are 8 plus 6 144. அப்ப 6.83. இது ரெண்டுத்தையும் பண்ணா 6.83. 18 இது 18 தானே, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 6.38. 6.38 into 555 55. இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணா நான் ஆன்சர் வருது பாருங்க. அப்படியே பண்ணுங்க. 6.38 into 55 into 3.57. சரியா? பண்ணினா 1 2
1252.713 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ செக் பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்சரு 12524.9 அந்த ரேஞ்ச் வரும். சரியா, இதை பொறுமையாக டிவைட் பண்ணி போடுங்க, அப்போதான் கரெக்ட் ஆன்சர் வரும். சரியா, அதான் டிவைஷன் அப்படியே புக்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாதிலே விட்டுருப்பாங்க, டிவிஷன்லேயே விட்டுருப்பாங்க. நீ வரத டிவைட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் போட்டுக்கோ, பொறுமையாக டிவைட் பண்ணி போடு. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின். டு வார்ன் ஷிப்ஸ் ஃபார் அண்டர் கிரவுண்ட் ராக்ஸ். அண்டர் வாட்டர் ராக்ஸ் அப்படின்னா, அண்டர் வாட்டர் ராக்ஸ் அப்படின்னும் போது அங்கே ஷிப்லாம் போகிறப்ப கீழே பாறை இருக்கிற சில தண்ணி இடத்துல பாறை இருக்கும், அந்த இடத்துல ஷிப் வச்சுன்னா உடஞ்சிடும்ல. அங்கே ஷிப் வரக்கூடாதுன்றதுக்காக லைட் ஹவுஸில் ரெட் கலர் டேஞ்சர் லைட், யூஸ்வலாக லைட் ஹவுஸில் ஒயிட் கலர் லைட் இருக்கும், டேஞ்சர் லைட்டுக்காக ரெட் கலரு கவர் செக்டார் ஷேப்பில் கவர் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஒரு டவர் எப்படி போட்டேன்னா, அந்த டவரில் இங்கே லைட்டு செக்டார் ஷேப்பில் இந்த சைடு அப்படியே சுற்றினே வந்துன்னு இருக்கும், செக்டார் ஷேப்பில் லைட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 80, அது டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து 16.5 கிலோமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சி ஓவர் விச் ஷிப்ஸ் ஆர் வார்ன்ட். ஒரே ஒரு ரீஜன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா, ஏரியா ஆஃப் செக்டாரு டீட்டா வந்து 80 டிகிரின்னு எடுத்துக்க போகிறேன், ரேடியஸ் வந்து 16.5 கிலோமீட்டர்னு எடுத்துக்க போகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஏரியா அப்படின்னும் போது டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். டீட்டா வந்து 80 இன்ட்டு 360 இன்ட்டு 22/7. ஆர் வந்து 16.5 16.5 இன்ட்டு 16.5 00 கேன்சல் பண்ணுறேன். 4 2s are 8, 4 9s are 36. வேற என்ன கேன்சல் பண்ணலாம் பாரு, இதை அப்படியே போட்டோம். 2/9 இன்ட்டு 2/9 இன்ட்டு 22/7 கூட என்ன பண்ணிக்கோ 3.14ன்னு போட்டுக்கோ. 16.5 இன்ட்டு 16.5 இதை 16.5 டிவைடட் பை 9 பண்ணிடலாம். 9 1s are 9, ரிமைனிங் 7 இருக்கும், பாயிண்ட் வச்சு 5 போட்டுக்கோ. 9 8s are 72, ரிமைனிங் 3 0 இருக்கும். 9 3s are 27. ஸோ இந்த ஒரு 9ம் 16.5ம் 2 into 3.14 into 16.5 into 1.83 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளோ வருதுன்னா 189.62. ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் வேரியேஷன் இருக்கும். ஸோ 189 வந்துட்டாரு, இந்த ஃப்ராக்ஷனில் வேரி ஆகும். இது வந்து கிலோமீட்டர்னு இருக்கா, அப்போ கிலோமீட்டர் ஸ்கொயர்னு வரப்போகுது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A round table cover has 6 equal design. 1 2 3 4 5 6 6 equal design as shown in the figure. The radius of cover, அப்ப இந்த சென்டர் பாயிண்ட் இங்க இருந்து இங்க எடுத்தா அப்படின்னா கரெக்டா radius of the cover வந்து 28 cm. 28 cm. Find the cost of making the design 0.35 per centimeter square. அப்ப என்ன பண்ணோம், இந்த செக்மெண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். சரியா, ஏரியா ஆஃப் செக்மெண்ட். அப்ப இந்த ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ண போறேன், ஏரியா ஆஃப் டிசைன்ன்ற போது ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் செக்டார் வந்து டீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயரு. இங்க வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் டீட்டா. சரியா, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், ஆர் ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துக்கோ. ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்தினா டீட்டா பை 360 இன்ட்டு பை மைனஸ் 1/2 சைன் டீட்டா. அப்போனா வரும்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ ஆர் வந்து 28 28 இன்ட்டு 28 பண்ணிக்கோ. டீட்டா வந்து எவ்வளோ இருக்க போகுது, 6 பிரிச்சிருக்காங்க. 360 டிவைடட் பை 6 பண்ணினா 6 1 சார் 60 டிகிரி வரும். அப்போ 60/360 22/7 minus 1/2 sin 60 degree. sin 60 டிகிரினா வரும், sin 60 வந்து √3/2 into √3/2ன்னு வரும். சரியா, அப்போ இது எதனா கேன்சல் ஆகுதா பாரு. 0 0 6 1 சார் 6 6 சார் 2 3 சார் 2 11 சார். அப்போ 28 ஸ்கொயர்னே வச்சுக்கோ. 11 இதில் என்ன வரும் பாருங்க, என்னென்ன இருந்துச்சு, 11/3 சார் 21 மைனஸ் √3/4. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே போட்டு வரலாம். எல்சிஎம்லாம் எடுத்து பண்ணிடலாம். 28 ஸ்கொயரு
இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 21 into 4 இது இந்த சைடு எடுத்துட்டு வந்து என்ன ஆகும் 4 11s are 44 44 minus 21 root 3 அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ண 28 into 28 divided by 21 into 4 இது வந்து 44 minus 21 root 3 வந்து 1.7 எடுத்துருக்காங்க போதும். அப்போ 1.73 into 21 1.7 into 21 7 1 2 7s are 14 1 2 1s are 2 3 753 ஒரு டெசிமலா 35.7 so 35.7 44 by minus 35.7 0 அப்போ இது வந்து என்ன ஆகிடும் 3 ஆகிடும், இது 10 ஆகிடும், 10ல் 7 போச்சுன்னா 3 ஆகும், 3 8 8.3 இதுவுமே 2 1s are 2 7s are 7 1s are 7 3s are அப்போ 28/3 into 8.3 28/3 எவ்வளோ வரும் 28/3 பண்ணனா 3 9s are 27 1.0333 அப்போ 9.333 into 8.333 so 9.33 into 8.3 ஒரு 3 எடுத்துக்கிறோம் போதும் 3 3s are 9 3 3s are 9 3 9s are 27 3 3 8s are 24 2 24 25 26 2 2 9 8s are 72 72 73 74 அப்போனா வரும் 9 13 14 1 4 5 6 7 இது வந்து இந்த 7 அப்படியே வந்துட போகுது சரியா 7 7 4 3 டெசிமலாக 1 2 3 அப்போ ஆன்சர் வந்து 77.439 நான் கொடுத்துருக்கேன். இது வந்து இதோட வேல்யூ முடியல, இன்னும் என்ன பண்ணோம் இது சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரோட என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் ஏரியா ஆஃப் 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம் இது மாதிரி 6 பீசஸ் இருக்கு. ஸோ டோட்டல் ஏரியான்னும் போது இதில் மொத்தம் 6 பீசஸ் அது மாதிரி இருக்கா 6 into 77.439 ஸோ இதுதான் டோட்டல் ஏரியா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம், இங்கே பண்ணலாமா? ஸோ 77.439 into 6 6 9s are 54 6 3s are 18 19 20 21 23 23 6 4s are 24 25 26 6 7s are 40 6 7s are 42 43 44 6 7s are 42 plus 4 48 ஸோ இதோட ஆன்சர் வந்து 484.634 சென்டிமீட்டர் ஸ்கொயர். காஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் போது என்ன பண்ண போகிறோம் ஏரியா இன்டூ அதோட காஸ்ட் 484.634 into 0.35 ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நான் ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஸோ நான் மல்டிபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க 6 6 36 6 7 42 42 plus 4 வந்து 46 தான் வந்திருக்கும். 464 தான் டோட்டல் ஏரியா சரியா. டோட்டல் ஏரியா எல்லாம் பண்ணுங்க. ஸோ 464 வந்திருக்கும் 464.464 ஸோ இப்போ 464 பாயிண்ட் இது மல்டிபிள் பண்ணினா ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க 464.34 into 05 பண்ணினா 162.519 rupees சரியா. ஸோ இது கால்குலேஷனை தெளிவாக போட்டால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அந்த டெசிமல் வேரியேஷன் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா. 162 வந்துச்சுன்னா ஓகே தான். Last question, tick the correct answer in the following. The area of sector theta பதில் p ன்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கிள் ரேடியஸ் r அப்போ theta by 360 into pi r ஸ்கொயர் அப்படி ஒரு pi r ஸ்கொயர் theta பதில் p ன்னு போட்டு போகிற ஆங்கிள் p அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கானா இருக்காது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும் 2 இந்த p அப்படியே போட்டுக்கோ 2 pi r ஸ்கொயர் ஆகிடும் 360 into 2 வந்து 720 வந்துடும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் சரியா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.